நான் இன்னமும் ஸ்பாட்டில் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கேமராமேனோட. என் கூட யார் ஒர்க் பண்ணாலும் எல்லா கேமராமேனோடய சண்டை எனக்கு குட்டியாக வருது. ஆனால் அவங்க என்னை புரிஞ்சுக்கிறாங்க. இவன் ஏதோ லூஸ் மாதிரி ஒன்று கேட்குறான் அப்படின்னு. அதனால என்னை யாரும் தப்பாக நினைக்கிறது இல்லை. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அசௌகரியம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா நான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக சொல்லலை, மைக்கில் தான் சொல்கிறேன். ஏய் என்னப்பா நான் சொல்லுவீங்க, நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன வச்சிட்டு இருக்க அப்படின்னு இந்த எக்ஸ்பிரஷன் வந்துடுது என்கிட்ட. அது இன்னொன்று இந்த ஊர் மதுரைன்றப்ப நம்ம நார்மலாக பேசினாலே அது வந்து ஒரு அக்ரெசிவான டோனா. அப்புறம் ரெண்டாவது ஒரு ஹாலுக்குள்ளே ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கும்போது எக்கோவாகும், நான் சொன்னது கேட்காம கூட போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் அவங்க என்னுடைய நோக்கம் அவங்கள காயப்படுத்துறது இல்லை. நான் அதில் உறுதியாக இருக்கேன், காயப்படுத்தவும் மாட்டேன் யாரையும். அவங்க என்னை புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா அந்த அவுட்புட் பார்த்துட்டு ஹாப்பி ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் ராம்ஜியோடு. ஆனால் சண்டை போடாமல் ஷூட்டிங் இல்லை.